மரியாதைக்குரிய ஜோதிட அன்பர்களே, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இன்றைய தினம் திருச்செங்கோடு ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளையினுடைய சார்பாக புத்தாண்டு கருத்தரங்கம் மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே அடியேன் இரண்டொரு கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதித்த மரியாதைக்குரிய ராஜாசங்கர் அவர்களை மனதார போற்றி வணங்கி, இந்த சபையிலே இருக்கக்கூடிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும், குறிப்பாக மருதமலை குருஜி ஐயா அவர்களையும், வேலூர் ஆசிரியர் மரியாதைக்குரிய சரவணன் ஐயா அவர்களையும், மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களையும், நட்சத்திர நாயகன் மரியாதைக்குரிய பாலமுருகன் ஐயா அவர்களையும், அம்மா கனிமொழி அம்மா அவர்களையும், அதே நேரத்தில் அம்மா மீனாட்சி ஐயா அம்மா அவர்களையும், இங்கே சபைகளை குழுமி இருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட நல்ல உடல்களையும் வணங்கி, இந்த மாதம் மார்கழி மாதம், மாதமோ மார்கழி. இந்த மார்கழி என்று சொன்ன உடனே ஸ்ரீவல்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், அந்த ஆண்டாள் நாச்சியார் 30 பாசுரங்களை பாடியிருக்கின்றார். மார்கழி மாதத்திலே 30 பாசுரங்களை பாடி பாசுரங்களை பாடி வழங்கி இருக்கின்றார். பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். கோதை என்று சொல்லக்கூடியது ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பெயர். கோதை தமிழ் 5 5 5 25 5 கூட்டினா 30. 5 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு என்று சொல்லி அந்த பாடலை சொல்லுகிறார். முதல் பாடல் மார்கழி மாதத்தை பாட்டுவார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுமினோ நேரிடையில் என்று சொல்லி வாழ்த்துவார். அதே நேரத்திலே வங்கக்கடல் கடைந்த கடைசியில 30வது பாசுரம், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிடையார் செஞ்செடுத்தி அங்கப்பறை கொண்டு ஆற்றி அணிந்துவை பைங்கமல தந்தரிகள் பட்டன்பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாவி இங்கு பரிசுரைப்பார் 2 மார்படைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இன்பரூர் என்பார். மிகச்சிறந்த மாதம். இறைவன் என்ன சொல்லுகின்றார்? மார்கழி மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன். இது ஒரு புனிதமான மாதம். இந்த மாதம் மிக புனிதமானது. வரக்கூடிய தமிழர்களோட பிறப்பானது விசுவாச வருஷம். இந்த விசுவாச வருஷம் எல்லோருக்கும் வரக்கூடிய பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆங்கில புத்தாண்டும், அதே நேரத்தில் பிறக்கக்கூடிய தமிழ் வருடமாகிய விசுவாச வருஷமும் சகல சௌபாகியங்களும் அகில உலகத்திற்கும் சகல சௌபாகியங்களும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு 2 வார்த்தைகள் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் 2 வார்த்தை என்று சொன்னோன்னு என்னை எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, மருதமலை குருஜி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வேணாலும் படிங்க, படிக்கிறது ஒன்றையே படிங்கள், ஒரே கருத்தை படிங்கள். படித்துவிட்டு எவரொருவர் தினமும் 1/4 மணி நேரம் கருத்தூண்டி கல்வி கற்று வருகிறாரோ, எவரொருவர் தினமும் 1/4 மணி நேரம் கருத்தூண்டி கல்வி கற்று வருகிறாரோ, அவர் எக்கலை கற்கிறாரோ அக்கலையில் 15 ஆண்டுகளில் பேரறிஞராக விளங்க முடியும். வருடங்கள் 15 வருஷம். ஆகையினால இப்ப நான் வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கு சனிக்கிழமைங்க, இன்றைக்கு சனிக்கிழமை. நட்சத்திரம் அஞ்சல் நட்சத்திரம். இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்விலே மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த அருமை சகோதரர் விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர்
மிகச்சிறப்பான முறையில் ஆய்வினை செய்து தங்கள் ஆய்வினை இந்த யூடியூப் வழியா சகலருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், வகுப்புடன் நடத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய 2 கருத்துக்களை இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு சனிக்கிழமைன்னு சொன்னோம். நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, சனியினுடைய இன்னொரு நட்சத்திரத்தை சொல்ல போறேன். அது உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய தகப்பனுடைய ஜாதகம் எந்த அமைப்புல இருக்கும்? தயவுசெய்து இந்த மிகப்பெரிய ஜோதிட வித்தகர்கள்லாம் இங்க இருக்கீங்க. யாருடைய குழந்தையாவது நிச்சயமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார்கள். அப்பொழுது அந்த உத்திரட்டாதியை பிறந்த குழந்தையினுடைய தகப்பனுடைய ஜாதகம் என்ன லக்னமாக இருக்கும் கேட்டீங்கன்னா மீன லக்னமா இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஒரு 4 பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. இது ஏதாவது ஒண்ணு நிச்சயமா தகப்பனுக்கு இருந்தே தீரும். இது பிரபஞ்ச பக்த விதி. ஆகையினால மீன லக்னமா இருக்கும். கிரகங்களிலே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீன லக்னமா இல்லை சார், வேற லக்னமா அமைஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த வேற லக்னத்துடைய லக்னாதிபதி போய் மீனத்தில் உட்காந்துருவார். அப்ப அந்த லக்னம் மீன லக்னம் வேறு லக்னமாக தந்தையினுடைய ஜாதகம் வேறு லக்னமாக இருக்குமே. ஆனால் அந்த வேறு லக்னத்துடைய லக்னாதிபதியானவர் மீனத்திலே அமைந்து விடுவார். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்திலேயே கேது இருக்கும். இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய அமைப்பு, தந்தையினுடைய அமைப்பு. லக்னத்திலேயே கேது இருக்கும். லக்னாதிபதியோடு கேது சம்பந்தம். வேறு லக்னமா இருந்ததுன்னா அந்த வேறு லட்சத்துடைய லக்னாதிபதியோடு கேது சம்பந்தம். யாராவது குழந்தைக்கு இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். பாவங்கள் என்று சொன்னால் 1ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தொடர்பு. 1ஆம் பாவம் 12ஆம் பாவம். இந்த அமைப்பெல்லாம் இருக்காது. தயவுசெய்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைக்கு சரிபார்க்கிறேன் என்று மிக மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது மாதிரி நிறையா ஒரு குடும்பத்தை சொல்லுகிறேன் கேளுங்க. ஒரு 5 மாதம். என்ன மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம். ஆமா, நான் சொல்றது தயவுசெய்து கேட்கணுமா? சித்திரை மாதம். சித்திரை மாதத்துல முதல் 13 நாள் ஆரம்பம். சித்திரை முதல் 13 நாட்கள். அடுத்தது ஆடி மாதம். ஆடி மாதம் என்று சொன்னால் அந்த ஆடி மாதத்துடைய கடைசி 13 நாள். கடைசி 13 நாள். அடுத்த கார்த்திகைக்கு வாங்க. இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த கார்த்திகை மாதத்துல 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை. நான் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிற பின்னால் இதை விளக்கிறேன். 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இது கார்த்திகை மாதத்துக்கு. மாசி மாதத்துக்கு கடைசி 10 நாள். மாசி மாதத்துடைய கடைசி 10 நாளும் பங்குனி மாதத்துடைய முதல் 3 நாளே இருக்கு. இப்ப நான் இந்த சொன்னதெல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கொண்டுறேன். சித்திரை மாதத்தினுடைய முதல் 13 நாட்கள் என்று சொன்னால் சூரியன் இருப்பார். உச்சமா இருப்பார். அந்த உச்சமா இருக்கக்கூடிய நேரத்துல அவர் எந்த நட்சத்திரத்தில் இருப்பார்னா அஸ்வினி இருப்பார் இல்லைங்களா? அதே நேரத்தில் அடுத்த ஆடி மாதம். ஆடி மாதம் கடைசி 13 நாள் இருக்கு. அந்த கடைசி 13 நாள் என்று சொன்னீங்கன்னா அது ஆயுத நட்சத்திரம். அந்த ஆடி மாதத்தில் சூரியன் இருப்பாரு. அந்த ஆயுத நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அதே நேரத்தில் கார்த்திகை மாதம் சொன்னேன். இந்த கார்த்திகை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும். அந்த 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும்னா அந்த அனுஷம் இல்லைங்களா? அதே நேரத்தில் மாசி மாதம் கடைசி 10 நாள். கடைசி 10 நாள்லாம் போடுத்தாரு இருப்பார். பங்குனி 3 நாள் சொன்னேன். அப்போ போடுத்தாரு 4ஆம் பாவம். இப்ப சொன்ன நட்சத்திரங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன நட்சத்திரம் சொன்னேன்? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. 4 நட்சத்திரம் சொன்னோமா? இந்த 4 நட்சத்திரமும் சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட அமைப்பு. அப்ப அந்த குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா
சூரியனுடைய மருத்துவர்கள் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. யாரா இருப்பாங்க இது வந்து பலன் நான் சொல்ல வேண்டாம். ஒரு அமைப்பு, யாரவே அமைப்பு, அவ்வளவுதான். அந்த குடும்பத்திலே யார் இருப்பார்கள் என்றால் மருத்துவர்கள் இருப்பார்கள், மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் இருப்பார்கள், மிகச்சிறந்த தலைமை தாங்கக்கூடிய பண்புள்ளவர்கள் அந்த குடும்பத்திலே இருப்பார்கள். இவையெல்லாம் இந்த அமைப்பை கொண்டது என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏரியாவை பற்றி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா இந்த மகானுபாவத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அம்மாலாம் இருக்காங்க, நிறைய சொல்லக்கூடியவங்க நிறைய சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களோடு சேர்ந்து அடியேனும் பயணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த இணைய சந்தர்ப்பத்திற்கு நன்றி கொண்டு